அனைவருக்கும் வணக்கம். காளமேகப் புலவர் திருமலைராயனை புகழ்ந்து பாடிய மற்றொரு பாடலை இன்று பார்ப்போம். வீமன் என வலிமிகுந்த திருமலைராயன் கீர்த்தி வெள்ளம் பொங்க தாமரையின் அயன் ஓடி சத்தியலோகம் புகுந்தான். சங்கபாணி பூமி தொட்டு வானம் மட்டும் வளர்ந்து நின்றான். சிவன் கைலை பொறுப்பில் ஏறி சோமனையும் தலை கணிந்து வடவரை தண்டால் ஆழம் சோதித்தானே. அரிசீர் ஆசிரிய விருத்தம் இது. வீமன் என வலிமிகுந்த திருமலைராயன். வீமனைப் போல் வலிமை மிக்க திருமலைராயன், அவனுடைய கீர்த்தி வெள்ளமானது பெருக அது எப்படி இருந்தது என்று பின்னாடி வர்ணிக்கிறார். தாமரையின் அயன், தாமரை மலரில் வீற்றிருக்கும் பிரம்மன் ஓடி சத்தியலோகம் புகுந்தான். சத்தியலோகத்தை தனது இருப்பிடமாக பிரம்மன் ஆக்கி கொண்டான். திருமலைராயனின் கீர்த்தி அவ்வளவு பரந்திருந்தது என்று பாடுகிறார். பிரம்மன் சத்தியலோகத்தை தன் இருப்பிடமாக கொண்டான். சங்கபாணி பூமி தொட்டு வானம் மட்டும் வளர்ந்து நின்றான். மகாவிஷ்ணுவின் திருவிக்கிரம அவதாரத்தை விளக்குகிறது. பூமியையும் அளந்து அது முடியாததால் வானுலகையும் அளந்து அவ்வாறு நின்றான். சிவன் கைலை பொறுப்பில் ஏறி சோமனையும் தலைக்கு அணிந்து, சிவபெருமான் இவனது கீர்த்தி வெள்ளத்திலிருந்து நகர்ந்து செல்வதற்காக கைலாய பொறுப்பில் ஏறினாராம். சந்திரனையும் தன் தலைக்கு அணிந்து கொண்டாராம். பின்னர் இவனது பெருமை எப்படி இருக்கிறது என்று அளப்பதற்கு வடவரை, வடக்கில் உள்ள இமயமலை அல்லது மேருமலை என்றும் சிலர் கூறுகிறார்கள். அந்த மேருமலையை அல்லது இமயமலையை ஒரு தண்டாக பயன்படுத்தி இந்த திருமலைராயனின் பெருமை எவ்வளவு ஆழம் உடையது என்று சோதித்தாராம். பாடலை மீண்டும் ஒருமுறை பார்ப்போம். வீமன் என வலிமிகுந்த திருமலைராயன் கீர்த்தி வெள்ளம் பொங்க தாமரையின் அயன் ஓடி சத்தியலோகம் புகுந்தான். சங்கபாணி பூமி தொட்டு வானம் மட்டும் வளர்ந்து நின்றான். சிவன் கைலை பொறுப்பில் ஏறி சோமனையும் தலை கணிந்து வடவரை தண்டால் ஆழம் சோதித்தானே. மும்மூர்த்திகள் பிரம்மன், விஷ்ணு, சிவன் இவர்களை இருந்த இடத்திலிருந்து வெவ்வேறு உயரமான இடங்களுக்கு செல்லும் அளவிற்கு திருமலைராயனின் அந்த கீர்த்தியானது வெள்ளம் போல் பொங்கியது என்று பொருள்படும்படி பாடுகிறார். நன்றி, வணக்கம்.